அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 6வது ராசி கன்னி. இந்த ஜனவரி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிநாதன் புதன் 3 முக்கியமான இடங்கள்ல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம். முதல் 4 நாட்கள் புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா 4ஆம் தேதி டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருவாரு. மேலும் சூரியனோட இணைவாரு. சோ அது வந்துட்டு புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா புதன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. இந்த மாதத்துல புதன் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஃபேவரான இடங்கள்ல டிராவல் பண்றாரு. ராசிநாதன் வலுத்தாலே போதும். அதுவும் கேந்திர திரிகோணத்துல நம்முடைய புதன் பகவான் இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்வாரு. அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். அதே போல சூரியனுடைய இணைந்தே ஆல்மோஸ்ட் டிராவல் பண்றாரு. சோ அந்த புதன் ஆதித்ய யோகம் இந்த மாதம் ஃபுல்லாவுமே நமக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுது. அது கல்வி சார்ந்த விஷயங்கள ரொம்ப ஃபேவரான மாற்றங்களை கொடுக்கும். அதே சமயத்துல சூரியன் விரையாதிபதி அவர் 4, 5 இந்த இடங்கள்ல இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்வாரு. அடுத்தது 6ஆம் இடத்துல 2 கிரகத்துடைய கூட்டணி இருக்கு. அதாவது சுக்கிரன் சனி. பொதுவா சனி பகவான் 6ல இருக்கிறது நல்லது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்துட்டு பாதி சுபர் பாதி அசுபரா வந்துருவாரு. அதாவது 5ஆம் அதிபதி பிளஸ் 6ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி 6க்கு போறதும் 6ஆம் அதிபதி 6லே இருக்கிறதும் அதுவும் ஆட்சியோட இருக்கிறதும் ஒரு குற்றமான விஷயம் தான். இருப்பினும் சனி பகவான் வந்துட்டு ஒரு இயற்கை பாவர். அவர் இயற்கையா 6ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சில நல்ல மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் நமக்கு இயற்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதன் வகையில சனி 6ல இருக்கிறது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதத்துல சுக்கிரன் அடிஷனலா வந்து ஆட் ஆகுது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 9க்குரிய கிரகம். முழு சுபர் நமக்கு சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 6க்கு போறது குற்றம். அதுவும் சனியோடு இணைகிறது இன்னொரு குற்றம். இருப்பினும் சுக்கிர பகவான் பார்த்தோன்னா நட்பு வீட்டுல இருக்காரு. அது நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரு. அதனால அது ஓரளவுக்கு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது 7ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம், ஜென்மத்துல கேதுவுடைய சஞ்சாரம். ராகு கேது டிரான்சிட் இன்னும் நடக்கல. ஆல்ரெடி இந்த ராகு கேது திருமண வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலயும் நிறைய கலக்கத்தையும் கவலையும் கொடுத்துட்டு அதோட கண்டினியூட்டி இந்த மாதத்திலையும் இருக்கு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். குரு வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு. பொதுவா குரு 9க்கு வர்றது ரொம்ப சிறப்பு. அதையும் குரு பார்த்தோம்னா நமக்கு ஒரு முழு சுப கிரகமா வந்துடும். 4, 7க்குரிய கிரகம் பாகியத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனால அது கொஞ்சம் குற்றமான பலன்களை கொடுக்கலாம். சோ அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அடுத்தது செவ்வாய் வந்து இந்த மாதத்துல நமக்கு லாபஸ்தானத்துல வக்ரமாகி நீச்சமாகிறாரு. செவ்வாய் வந்து நமக்கு முழு பாவரா வந்துடும். முழு பாவர் லாபத்துல இருக்கிறது ஒரு குற்றமான விஷயம் தான். அதுலயும் வக்ரமாகி நீச்சமாகிறாரு. சோ அந்த காம்பினேஷனும் கொஞ்சம் பேடா இருக்கு. அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியல. அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வக்ர பயிற்சியும் பண்றாரு. அஷ்டமாதிபதி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பின்னோக்கி டிரான்சிட் ஆகிறாரு. கரெக்டா 21ஆம் தேதி. சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக நிலைகள். பொது இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா புதன் நம்முடைய ராசிநாதன் 3, 4, 5 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்வாரு. முதல் 4 நாட்கள்ல இளைய சகோதரத்துவம், உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது சும்மா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் புதுசா பண்ணணும், ஏதாச்சும் புதுசா சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். முயற்சி ஸ்தானத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது அதுவும் நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் இருக்கும்போது புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சோ அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அடுத்தது புதனுடைய சஞ்சாரம் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கும். சூரியனோட இணைவாரு. பொதுவா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது குற்றம் தான். அதுவும் விரையாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது. தாய், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், வண்டி வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி விரைய செலவுகளை கொடுக்கும். ஆனா புதனும் அதோட இணைந்து இருக்கிறதுனால இந்த மாதத்துல 4ஆம் தேதிக்கு மேல தாய் சம்பந்தப்பட்ட சிந்தனை கொஞ்சம் எழுச்சி பெற ஆரம்பிக்கும். தாய் பத்தி அதிகமா யோசிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதே போல தாய் சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவுகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்துல அது சார்ந்த யோசனைகள்லாம் அதிகமா கொடுத்துரும். தாய், வண்டி வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி யோசனைகளோட செலவுகளை மேற்கொள்ள வைக்கும். அதே போல புதன் ஆதித்ய யோகம் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். கல்வி சார்ந்த வகையில சுப விரைய செலவுகளை செய்யறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். இந்த மாதத்துல நிறைய பேர் கல்விக்காக செலவு செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களுக்காகவோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ கல்வி சார்ந்த விரைய செலவுகள் இந்த மாதத்துல இருக்கும். அடுத்தது சூரியன் புதன் இணைவு பார்த்தோம்னாக்க 5ஆம் இடத்துல இருக்கும். இது வந்து இந்த குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் விரைய செலவுகளை கொடுக்கும். இது சார்ந்த யோசனைகளை அதிகமா கொடுக்கும். புதன் அந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யும் பொழுது இப்ப நான் சொன்ன காரகத்துவங்கள்ல யோசனை அதிகமா கொடுக்கும். அப்படியே மாத்தி மாத்தி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கும். அதுலயும் ஜென்ம கேது நம்முடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த யோசனை அப்படியே கவலையா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஓவரா திங்க் பண்ண வேண்டாம் எதை பத்தி.
பத்தியும் ஜஸ்ட் மேலோட்டமா நீங்க நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி கூட்டணி. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது பொருளாதார ரீதியா இருக்கட்டும், நம்முடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆரம்பம் ஏதோ அப்படி கலக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும், எண்ட் ரிசல்ட் அப்படியே நமக்கு ஃபேவரா மாறிடும். அதுதான் சனி 6ல இருக்கிறதுக்கான ஒரு பலம். நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாம் தானாவே ஒதுங்கிடுவாங்க. அதே போல கடன் சுமை அதிகமா இருக்குன்னா அந்த கவலையோட அந்த கடனை கட்டி முடிப்பீங்க. கடன் அதிகமா ஏறிக்கிட்டே இருக்கு, நம்ம கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரஷர் ஏறும். ஆனா அதே பிரஷரோட அந்த கடனை கட்டி முடிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே போல ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிப்பு இருக்குனாக்கா கவலையோட நிவர்த்தியை கொடுத்துரும். உடல் ஆரோக்கியத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளுணர்வுக்கு ஏற்ப நம்மளும் ரியாக்ட் ஆகி அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கான அந்த ரெமடிஸை நம்ம கரெக்டா எடுத்துப்போம். சோ அது வந்துட்டு இந்த மாதத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஆகவே கடன், எதிரி, போட்டி, பொறாமை, உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த குழப்பம், இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாவே நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இந்த மாதத்துல 2ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல. எனவே இந்த பேச்சு வார்த்தைகளை இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அதுவும் சுக்கிரன் வந்து சனி பகவானோட இணைந்திருக்காரு. நம்முடைய வார்த்தைகளை ஒரு கண்ட்ரோல் இல்லாம அப்படியே கொட்டிடுவோம். ஆகவே பேச்சு வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். குறிப்பா ஃபேமிலி கூட கலந்து பேசும்போது, ஃபேமிலி கூட ஒத்துமையா இருக்கும்போது அந்த இடங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பேச்சு வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்மள அறியாமலே தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டு மாட்டிப்போம். ஆகவே பேச்சு வார்த்தைகளை நிதானம் தேவை. அதே போல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய விரைய செலவுகள் இருக்கும். ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி ஏதாச்சும் விரைய செலவு பண்ணலாமா, கடன் வாங்கி ஃபேமிலி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடனால ஃபேமிலிக்கு வளர்ச்சி ஏற்படும். கடன் வாங்கி ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட நீங்க செயல்படணும். அதிகப்படியான கடனை வாங்காம கொஞ்சம் நியூட்ரலா எல்லாத்துலயும் டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல மேலும் சனியோட இணைந்து இருக்காரு. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகளோ அப்படி இல்லைன்னா மன வருத்தமான சூழ்நிலை ஏற்படலாம். அவை தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். தந்தையோட பேசும் பொழுது கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. சோ அதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்திக்கணும். அதே போல கையில இருக்க அந்த தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதான் பாக்கியாதிபதி 6ல இருக்கிறதுக்கான ஒரு காம்பினேஷன். சோ அந்த ஒரு பிராப்தமும் இந்த மாதத்துல இருக்கு. சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்லது. அடுத்தது 7ஆம் இடத்துல ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கல. இந்த கன்னி ராசிக்கு நிறைய குழப்பம், குறிப்பா திருமணமானவர்களுக்கு நிறைய மன வருத்தம், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு மனநிலை, இதெல்லாமே வந்துட்டு ஜென்ம கேது கலத்திர ராகு நடக்கும்போது அது இயற்கையாவே இருக்கும். அதனால எதையும் நினைச்சு பெருசா உரி பண்ணிக்காதீங்க. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல நண்பர்கள், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிச்சயமா தேவை. அதே போல திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க, கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. மே மாதத்துக்கு மேல திருமண முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதமும் அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ராகு கேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. வரன்கள்லாம் தேடிக்கிட்டே இருங்க. அதே போல பொருத்தத்தை கரெக்டா பார்த்து நீங்க பிக் பண்ணணும். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த 1-7ல வந்து ராகு கேது இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தோம்னாக்கா பொருத்தம் இல்லாத ஜாதகமா வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அதுவே நமக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்கும். ஆகவே இந்த திருமண முயற்சியில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் இதெல்லாம் இருக்கிறது சிறப்பு. அடுத்தது செவ்வாய் லாபத்துல, அதுலயும் வக்ரமாயி நீச்சமாகிறாரு, மேலும் பின்னோக்கி டிராவல் ஆகிறாரு. சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார ரீதியா நிறைய கமிட்மெண்ட், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் பத்தல அப்படிங்கிற அந்த குறைகள் எல்லாம் இந்த மாதத்துல அப்படியே வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்துல 3-8க்குரிய ஒரு கிரகம் இருக்கு. நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருக்கலாம் அந்த நேரத்துல. ஆகவே மணி சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த நேரத்துல யாருக்கும் கடன் உதவியும் பண்ணக்கூடாது, அதிகமான கடனையும் வாங்கி கமிட்மெண்ட்ல மாட்டிக்க கூடாது. சோ இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல தொழில், உத்தியோகம் இதுல ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா வந்துட்டு செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பின்னோக்கி டிரான்சிட் ஆகுது. அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அதுலயும் வக்ரத்துல இருப்பாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம், இந்த தொழில் உத்தியோகத்தை மாற்றம் செய்யற இது சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல 21ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா பார்த்துட்டு இருக்க தொழிலை சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உத்தியோகத்தை மாற்றம் செய்யலாம் இப்படிங்கிற சிந்தனை எல்லாம் அப்படியே மேலோட்டமா வெளிப்பட ஆரம்பிக்கும். மேலும் அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். உத்தியோகம் பார்க்கிற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல ஒரு மாதிரி அமைதியற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது வெளிப்படலாம். சோ அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கோபமான வார்த்தைகள், அதிகமா கோபப்படுறது, ரொம்ப ஒரு விஷயத்தை நினைச்சு குழப்பிக்கிறது, சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணலாம். அதே போல
ஜென்ம கேது அது ஒரு மாதிரி பார்த்தோம்னாக்கா நிறைய யோசனைகள், ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை இதெல்லாம் அதிகமாவே கொடுக்கும். ஆகவே எந்த விஷயத்தையும் ஓவரா குழப்பிக்காம ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுல ஸ்டாண்டர்டா இருந்து கடைசி வரைக்கும் போராடி பாருங்க. அதுல நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அதுல இறங்குவோம், டக்குன்னு அதுல இருந்து பின்வாங்கிடுவோம். சோ இப்படிதான் வந்துட்டு நம்முடைய மனநிலை அப்படிங்கிறது டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஒரே விஷயத்த தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமா ஃபேவரான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் முதல் 4 நாட்கள்ல இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள், அதிகமா கோவப்படுற ஒரு மனநிலை இதெல்லாம் வெளிப்படுறது வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இடுப்பு பகுதி, முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் நல்ல இடங்கள்ல டிராவல் பண்றாரு. அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அந்த மாதத்துல 4-5 கேந்திர திரிகோணம் ஏறுறதுனால குழப்பங்கள் இருந்தாலும் அதுக்கு தெளிவான முடிவெடுத்து தெளிவான பாதையில டிராவல் பண்ணிடுவோம். சோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.